الله لا إله إلا الله محمد رسول الله عليه صلاة الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله عليه صلاة الله بسم الله بدأت كلامي وصلاتي وسلامي بسم الله بدأت كلامي وصلاتي وسلامي على المضلل بالغمام محمد رسول الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله عليه صلاة الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله عليه صلاة الله إن أسأت فاحملوني أو أخطأت فاعذروني إن أسأت فاحملوني أو أخطأت فاعذروني يفنى ما في هذا الكون ولا يبقى إلا الله لا إله إلا الله لبيك اللهم لبيك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك. لا إله إلا الله பூவிலின்பம் கொள் நெஞ்சமே தூய கலிமாதனை தினம் ஓதுவாய் நெஞ்சமே லா இலாஹ இல்லல்லாஹ் பூவிலின்பம் கொள் நெஞ்சமே லா இலாஹ இல்லல்லாஹ் لخلقك فتحمله عني وأغنني بحلالك عن حرامك وبطاعتك عن معصيتك وبفضلك عمن سواك يا واسع المغفرة اللهم إن بيتك عظيم ووجهك كريم وأنت يا الله حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وأدخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا رب العالمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன்
இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளித் தருபவன், அல்லல் துன்பம் துயரங்களை கிள்ளி எறிபவன். பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன், பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவன். அல்லல் படும் மாந்தர்களே அயராதீர்கள், அல்லாவின் பேரருளை நம்பி நில்லுங்கள். அவனிடத்தில் குறை அனைத்தும் சொல்லி காட்டுங்கள், அன்பு நோக்கு தருகவென்று அழுது கேளுங்கள். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الأصفياء الأكرمين. اللهم صل على سيدنا محمد عبدك ونبيك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما بقدر عظمة ذاتك في كل وقت وحين. فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. صدق الله مولانا العليم. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. رواه البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஹாஜிமார்களே, ஹாஜாக்களே, பேரன்பு பெருமக்களே, உங்கள் அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், கடந்த 2 நாட்களாக அல்லாஹ்வினுடைய ஆலயம், அல்லாஹ்வினுடைய வீடாகிய பைத்துல்லாஹ் காபத்துல்லாவை தரிசித்தவர்களாகவும், அந்த காபத்துல்லாவை தொட்டு முத்தமிட்டவர்களாகவும், காபத்துல்லாவை புறக்கண்களால் பார்த்து ரசித்து தக்குவாவோடு அதபொழுக்கத்தோடு அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டவர்களாகவும், லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு தடவை சொன்னால் 1,00,000 நன்மைகளை பெற்றவர்களாக, சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், பல ஸலவாத்துகள் என்னென்ன ஓதல்களை ஓதுகிறோமோ அந்த அனைத்திற்கும் ஒவ்வொரு 1,00,000 நன்மைகளை பெற்றவர்களாக, நமது அனைத்து பாவ கரைகளையும் நீக்கியவர்களாக, கல்பு பரிசுத்தத்தோடு அல்லாஹ்விடத்திலே மிகவும் நெருக்கமானவர்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தானே, அல்ஹம்துலில்லாஹ். அப்படியே மேல உயரத்துக்கு வரையில போகணுமே, இவங்களுக்கு மேல போகணும்டா அந்த கல் அப்படியே உயரும், மெஜிக்ல மாதிரி அப்படியே உயரும். அவங்க கல்லை வச்சு கட்டிட்டு மறுபடியும் கீழே வருவாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கல்லை கொடுப்பாங்க, மண்ணை கொடுப்பாங்க, சிமெந்தி மாதிரி கரைச்சி கொடுப்பாங்க. அதில் அப்படியே அந்த மலையில தான் ஏறி 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 அப்படியே அவங்க கட்டி முடிச்சு, அதை அவங்க ஏறி கட்டினதுனால அவங்களோட கால் பாதத்தை அல்லாஹ் பாதுகாத்து அப்படியே பதிய வச்சு அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், வத்தகிது மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட கால் பாதம் பட்ட இடம். எனவே அந்த இடத்துல நீங்க 2 ரக்காத்து சுன்னத்து தொழுங்க. அதுதான் தவாஃபினுடைய அந்த தொழுகையை நாம தொழுகிறோம். அந்த இடத்துல அல்லாஹ் தொழ வச்சிருக்கிறான். அந்த இடத்துல இடம் இல்லைன்னா கொஞ்சம் தூரத்துக்கு போகலாம், அல்லது வலது பக்கம் போகலாம், அல்லது இடது பக்கம் போகலாம். அறவே இடமே இல்லை என்றா பள்ளிக்குள்ளேயாவது போய் தொழுது கொள்ளலாம், அதுல பிரச்சனை கிடையாது. இது மகாம் இப்ராஹிம். ருக்குனுல் யமானி என்று ஒன்று இருக்கிறது. நாங்கள் போன மாதம் மார்ச் மாதம் ஹாஜிரா டிராவல்ஸ் மூலிமா உம்ரா செய்ய போனோம். ஃபஸ்ட்டு போகும்போது எங்களுக்கு ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் அடிப்படையிலேருந்து கடைசி வரை ரொம்ப சிறப்பாக சொல்லி தந்தாங்க. ஒவ்வொரு டவுட்டையும் ரொம்ப சிறப்பான முறையில் சொல்லி தந்தாங்க. பிள்ளைகளையும் நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன், எல்லோரும் பயம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் எந்த ஒரு பயமும் இல்லாமல் ரொம்ப சிறப்பான முறையில் நாங்கள்
ஒவ்வொரு டவுட்டையும் அழகான முறையில் எங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. சாப்பாடும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் பிள்ளைகளுக்கு நல்ல வசதியாகவும் எங்களுக்கு நல்ல வசதியாகவும் ரொம்ப சிறப்பான முறையில் இருந்தாங்க. மௌலானா வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் ஜியாரத் செய்ய போகும்போதும் உம்ரா செய்ய போகும்போதும் ஒவ்வொரு இதுலேயும் வந்து தெளிவான முறையில் அழகான முறையில் எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் அடுத்த தடவை போகலான்னா இந்த இதில் வந்து தயக்கம் இல்லாமல் போகலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு கேரண்டி தரேன். நாம் என்ன செய்யறது? நானும் நீங்களும் மட்டும்தானே இருக்கிறோம். லா தஹஸன், நீங்க கவலைப்படவான அபூபக்கரே, இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மளோடு இருக்கிறான், பயப்படாதீங்க. நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும், குடும்ப பிரச்சனையா, காணி பிரச்சனையா, கல்யாண பிரச்சனையா, பண பிரச்சனையா, கடன் பிரச்சனையா, மனைவியோ கணவனோ ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்ய இப்ப நாம என்று கேட்டா மற்றவர் சொல்லணும் லா தஹஸன், கவலைப்படாதீங்க, இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் இருக்கிறான், படைச்ச ரப் இருக்கிறான், அவன் பார்த்துக் கொள்வான் என்று ரப்ப ஞாபகப்படுத்துங்க. தக்வாவோட இருங்க, ஈமான உறுதிப்படுத்துங்க, அல்லாஹ் அதுக்குள்ள வழி அமைப்பான். எனவே இங்க பயானு கேளுங்க முதல்ல. அப்போ லா தஹஸன், கவலைப்படாதீங்க, இன்னல்லாஹ மஅனா. பிறகு இன்னொரு காரணம் சொல்றான், நாம் உள்ள போவோம். அப்ப இன்னொருத்த சொல்றான், அது மடையனே, இவங்க இப்ப போயிருந்தா இந்த செலந்தி வலையை உடைச்சிட்டு தானே போகணும். செலந்தி வலை என்ன 1/2 மணி நேரத்தில் ஒரு வலை பின்னுமா? எவ்வளவு நேரம் போகும் அதுக்கு? இப்பதானே அவங்க வந்தாங்க வீட்டுல இருந்து என்று சொல்லி பார்த்தாங்க, அப்படியே போயிட்டாங்க. பிறகுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முன்னால வருவாங்க. அப்படியே நடந்து போறாங்க பாலைவனத்துல, முன்னால வருவாங்க, மறுபடியும் பின்னால வருவாங்க. நாம நடக்கும்போது இப்ராஹிம் அங்கலைகளை சிஸ்டன் ஓடுறானே, அந்த மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வலது பக்கம் வராங்க, இடதுக்கு வராங்க, முன்னால போறாங்க, பின்னால வராங்க, சின்ன பிள்ளை மாதிரி நடக்கிறாங்க. ஸல்லல்லாஹு கேட்டாங்க, அபூபக்கரே என்ன நடந்தது உங்களுக்கு? இல்ல, முன்னால போறீங்க, பின்னால வாரீங்க, வலதுக்கு வாரீங்க, என்ன? யா ரசூலல்லாஹ், நான் முன்னால போகும் பொழுது என் மனசுல யாராவது வந்து பின்னால உங்களை தாக்கிட்டா நான் பின்னால வருகிறேன், வலதால தாக்கிட்டா வலதுக்கு வருகிறேன், இடதால தாக்கிட்டா இடதுக்கு வருகிறேன். யா ரசூலல்லாஹ், யாராச்சும் ஒருத்தன் என்ன வந்து கொண்டுட்டா என்னோட நான் மௌத்தா போயிருவேன். ஆனா உங்களை யாராச்சும் என்ன சரி செஞ்சு உங்களோட உயிர் போமென்று இருந்தா இஸ்லாமே மௌத்தாகிரும், ஈமானே மௌத்தாகிரும், குர்ஆனே மௌத்தாகிரும். அல்லாஹ்வை பத்தி சொல்றதுக்கோ வஹி இறக்கிறதுக்கோ யாரும் இல்லாம போயிடும். எனவே இந்த மௌத்துக்கு நான் பயப்படவே இல்லை யா ரசூலல்லாஹ், நீங்க ஹயாத்தோடு இருக்கணும்ன்றதுக்காகத்தான் நான் பிறந்தேன் என்று சொல்லி அவர்கள் ஆறுதல் கூறினார்கள். அந்த பக்கத்தால போய் முழு உலகத்துக்கு இஸ்லாத்தை எத்தி வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த பயான்ல விசேஷமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜுடைய கடைசி ஹஜ்ஜில அவங்களோட ஒரு ஹஜ்ஜி தான் செஞ்சாங்க. அதுவும் கடைசி ஹஜ்ஜி. அவங்க சொன்னாங்க, அமானிதத்தை பேணும்படி, அமானிதம் ஒருத்தர் பொருளை ஒப்படைச்சா அதை எப்படி அவங்கள்ட்ட மறுபடியும் ஒப்படைக்கிற, கடன் எடுத்தா கடன் கொடுக்கிற நோக்கத்தோட எடுக்கணும். அந்த கடனை கொடுக்காம இருக்கிற நோக்கம் இருந்தா அந்த ஜனாசாவை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவிக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு கடனை பத்தி சொன்னாங்க. அடுத்தது அடிமைகளை பத்தி, வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரரை கண்ணியப்படுத்துறத பத்தி சொன்னாங்க. அடிமைகளை நாம நல்லா வேலை வாங்கிட்டு அவங்களுக்கு சம்பளத்தை லேட் பண்றது, நாம மட்டும் சாப்பிட்டு கொண்டு அவங்கள பசியில போட்டுறது, எல்லாருடைய முன்னிலையில இவங்க நம்ம வேலைக்காரர் நாம அவங்களை சீரழிக்கிறது. இந்த விஷயத்துல நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அவங்களும் அல்லாஹ்வுடைய அடியார்கள், நீங்களும் அல்லாஹ்வுடைய அடியார்கள். அல்லாஹ் பிழை பிடிச்சான்னு சொன்னா நாம அடிமைகளாக வேலைக்காரராக ஆக வேண்டி வருமோ தெரியாத அளவுக்கு வேலைக்காரர்களை பத்தி, அடிமைகளை பத்தி ரொம்ப அவர்களுக்கிட்ட நாம துஆ பேர் கேட்டுக்கொள்ளணும் சொன்னாங்க. அடுத்தது சொன்னாங்க, நல்ல ஒரு செய்தி, இதை கேட்டுக்கொள்ளணும். அடுத்தது சொன்னாங்க, கணவன்மார்களுக்கு எச்சரிக்கை செய்தாங்க. மனைவிமார்களை நீங்க சபையோர்கள் ஷாஹிதாகத்தான் நீங்க அவங்கள கல்யாணம் முடிச்சுக்கிறீங்க. ஆனா அவங்கள நீங்க எடுத்து அடிமைகளை போல பாவிக்காம, அவங்கள கை நீட்டி அடிக்காம, அவங்களுக்கு அதாவது அமானிதம், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அமானிதமாக நீங்க எடுத்துக்கிறீங்க மனைவிமார்களை.
எனவே அந்த மனைவிமார்களை தக்வாவோட, அதபொழுக்கத்தோட, பேணுதலோட, நல்லொழுக்கத்தோட அவர்களை வாழ வைக்கிறது ஒவ்வொரு கணவனுக்கும் பொறுப்பு. எனவே மனைவிமார்கள் விஷயத்துல ஜாக்கிரதையா இருந்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. அதே நேரத்துல பெண்களுக்கும் எச்சரிக்கை செய்தாங்க. பெண்கள் கணவன்மார்களோட எப்படி நடந்து கொள்ளணும், எந்த மாதிரி நடந்து கொள்ளணும், ரெண்டு பக்கத்தாலேயும் நியாயமான முறையில பல எச்சரிக்கைகளும் இருக்குது, பல நல்ல தகவல்களும் இருக்குது. ஏனென்று சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றுமையை வலியுறுத்தினாங்க. கணவன் எந்த குற்றம் செய்தாலும் மனைவிக்கு மன்னிக்க சொன்னாங்க. அதே போல மனைவி எந்த தவறுகளை செய்தாலும் கணவனுக்கு மன்னிக்க சொன்னாங்க. பிரிகிறது, தலா சொல்றது கெட்டித்தனம் இல்ல. இன்னொண்ட முடிச்சு தலா சொல்லி 2, 3, 4, 5 அடுக்கி கொண்டு போறது கெட்டித்தனம் இல்ல. நாம எந்த மனைவிய திருமணம் முடிச்சோமோ அவ நல்ல குணமாக இல்லை என்றா பொறுமையோட இருந்து ஹிக்மத்தாக எப்படியாவது அவர்களை திருத்தறதுக்குள்ள வழியை பார்க்கணும். கணவன் நல்லதாக இல்ல, கணவன் தொழுகை உள்ளவராக இல்ல, ஆக மோசமானவராக இருக்கிறார் என்றா மனைவி பொறுமையோட இருந்து அன்பு செலுத்துவதன் மூலம், பாசம் காட்டுவதன் மூலம் கணவனுக்கு மனைவியையும் திருத்தலாம், மனைவிக்கு கணவனையும் திருத்தலாம். ஹிக்மத்தான முறையில, அதாவது நாம என்ன விஷயமாக இருந்தாலும் நமக்கென்ற ஒரு அறிவிருக்கணும். மனைவியை கட்டுப்படுத்தி மனைவி அதுக்குள்ள மாதிரி புத்திமதிகளை சொல்லி நாம ஒற்றுமையோட வாழணும். எந்த பிரச்சனை வந்தாலும் விட்டு கொடுக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். கணவனும் பிடிவாதம், மனைவியும் பிடிவாதம், வாழ்க்கை சரியா இருக்காது. ஏதாவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். நான் இதுக்கு முந்தி கூட எத்தனையோ இடத்துல சொல்லி காட்டியிருக்கிறேன். கணவன் மனைவிட விஷயத்துல நாம விட்டு கொடுக்கும் மனப்பான்மையோட, பொறுமையோட நடந்தோம் என்று சொன்னா நாம இன்னைக்கு நாளைக்கு இல்லாவிட்டாலும் நமது பிரச்சனை ஒரு வருஷத்திலேயாவது அது இல்லாம போகும். அதே போலதான் மனைவி நினைக்கணும், இவர் என்ன மாப்பிள்ளை, இவர் எனக்கு அநியாயம் செய்ய மாட்டாரு, இவர் எனக்கு துரோகம் செய்ய மாட்டாரு, இவர் என்ன மாப்பிள்ளை அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் மனைவிக்கு முதல்ல. அப்பதான் மாப்பிள்ளை என்ன செஞ்சாலும் தவறான எண்ணம் வராது. அதே போல மாப்பிள்ளை நினைக்கணும், இவள் என்னுடைய மனைவி, இவள் எனக்கு துரோகம் செய்ய மாட்டாள், இவள் என்ன பத்தி இன்னொருத்தர்கிட்ட தவறா பேச மாட்டாள், இவள் நல்லவள் இல்லையா என்றாலும் நாம குறைகளை சொல்லி குத்தம் சொல்லி பிரச்சனைகளை பெரிசாக்காம நாம தாராள மனப்பான்மையோட பொறுமையோட போனோம்னு சொன்னா பொறுமைக்குரிய கூலியே அல்லாஹ் தருவான், மனைவி கணவனையும் திருத்தி தருவான். எனவே இந்த இடத்துல சஹாபாக்களுக்கு விசேஷமாக சொன்னது கணவன் மனைவியுடைய ஒற்றுமை. அதே போல இன்னொரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க எந்த அளவுக்கு சொன்னா தொழுகையை பற்றி பிடிச்சு கொள்ளுங்க, 5 வக்து தொழுகையை விடுபடாம தொழுது வாங்க, உங்களோட வாழ்க்கையில அல்லாஹ் பரக்கத் செய்வான். சரி, இப்ப இந்த மலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மலை அடிவாரத்தில் இருந்திருக்கிறாங்க. 1,24,000 சஹாபாக்களும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் சுவர்க்கத்தில் இறக்கப்பட்டு 40 வருஷங்கள் பிரிஞ்சிருந்து அவங்க 2 பேரும் அறிமுகமான இடம் இந்த இடம் தான், அரஃபா. இந்த மலை அடிவாரத்துல தான் அவங்க அரஃபான்னா அறிமுகமான இடம். எனவே பரக்கத்தான பூமி, நாம முடியுமானவர்கள் அதில் அப்படியே ஏறிட்டு இறங்கலாம். ये ज़मीन जब न थी, ये जहां जब न था, ये ज़मीन जब न थी, ये जहां जब न था, चांद सूरज न थे, आसमां जब न था, चांद सूरज न थे, आसमां जब न था, राज़े हक भी किसी पर
நாம இன்ஷா அல்லாஹ் ஹுதைபியா உடன்படிக்கை நடந்த இடத்துக்கு போறோம். இந்த ஹுதைபியா உடன்படிக்கை என்று சொன்னா, ஹுதைபியா என்ற இடத்துல கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் குறைஷி காபிர்களுக்கும் இடையில் நடந்த ஒரு உடன்படிக்கை, ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்துக்கு தான் ஹுதைபியா உடன்படிக்கை என்று சொல்லுவோம். சஹாபா பெருமக்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிட்ட சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இவர்களை விட்டுக் கொடுக்க வேண்டாம், இவர்கள் இப்படியே போனா நம்மளை அழித்து விடுவார்கள் என்று. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், விட்டுக் கொடுப்பல் தான் என்னுடைய குணம். விட்டுக் கொடுப்பது இஸ்லாத்தில் முதன்மையான ஒரு குணம். எனவே நாம விட்டுக் கொடுத்தோம் என்று சொன்னா, நாம பணிந்து தாழ்ந்து மன்னித்து நடப்போம் என்று சொன்னா, அல்லாஹ் தஆலா நம்மளை உயர்த்தி விடுவான். ஒரு தடவை கண்மணி நாயகன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தவாதஅ ரஃபஅஹு அல்லாஹ் வமன் தகப்பர வதஅஹு அல்லாஹ். யாரு பணிவாக தாழ்மையோட மன்னிக்கிற தன்மையோட பொறுமையோட யார் பணிஞ்சு போறார்களோ, தாழ்மைத்தனத்தோடு நடக்கிறார்களோ, அவர்களை அல்லாஹ் மேன்மையாக்கி சிறப்பாக்கி உயர்த்தி வைப்பான். ஒமன் தக்கம்பர, யார் தற்பெருமை அடித்தார்களோ, என்னிடத்துல பணம் இருக்கிறது, என்னிடத்துல செல்வாக்கு இருக்கிறது, நான் ஒரு அழகானவனாக இருக்கிறேன், நான் ஒரு அழகான பெண்மணியாக படைக்கப்பட்டிருக்கிறேன், என்னிடத்தில் அதிகமான தங்க நகைகள் இருக்கின்றன, என்னிடத்துல இன்ஃபுளுன்ஸ் இருக்கிறது, அதே போல நான் என்ன சொன்னாலும் நான் சொன்னதுதான் நடக்க வேண்டும், என்னை விட்டால் ஆள் இல்லை என்று பெரும் அதிகமான மக்கள் நம்முடைய நாடுகள்ல பெருமை அளிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். என்னிடத்தில் பெருமை இல்லை என்று சொல்கிறார்கள், ஆனால் தற்பெருமை உள்ளவர்களாகவே உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் தான், நம்மை போன்று இன்னும் மக்களும் தான். எனவே அல்லாஹ் தஆலா நல்லடியார்களே, ஒமன் தக்கப்பர, யாராவது பெருமை அளித்தார்களோ, தற்பெருமையோடு வாழ்ந்தார்களோ, அவர்களை அல்லாஹ் தஆலா தாழ்த்தி விடுவான், சீரழிவதற்குரிய காரணத்தை ஏற்படுத்தி விடுவான். அவர்களுக்கு கண்ணியமாக, சுபீட்சமாக, சந்தோஷமாக, மன மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு அமைப்பை அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான். காரணம், அல் கிப்ரியா ரிதாஇ. அல்லாஹ் தஆலா இன்னொரு தடவை சொன்னான் ஹதீஸுல் குதுஸியில, பெருமை என்று சொல்லுவது என்னுடைய போர்வை, நான் மட்டும்தான் அந்த உடுப்பை உடுக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய உடுப்பு நாம உடுக்கிற மாதிரி அல்லாஹ் உடுக்கிறது இல்ல, நம்மளை போல அல்லாஹ்வுக்கு உடுப்பு தேவையில்லை என்றாலும் மனிதர்களுக்கு விளங்குறதுக்காக அல்லாஹ் சொல்கிறான், அல் கிப்ரியா ரிதாஇ, என்னுடைய உடுப்பு, என்னுடைய வேட்டி அல்லது என்னுடைய சட்டை, என்னுடைய போர்வை என்ன? பெருமை. அந்த பெருமை அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும். ஒரு மனிதனை சுவர்க்கத்துக்கு அனுப்புவனும் அல்லாஹ், நரகத்திற்கு அனுப்புவனும் அல்லாஹ், நம்மளை படைத்தவனும் அல்லாஹ், ஈமான தந்தவனும் அல்லாஹ், சூரியன், சந்திரன், கடல், கரை, வானம், பூமி, மிருகங்கள், பறவைகள், விஷஜந்துக்கள், மரமட்டைகள், கற்கள், முட்கள் அனைத்தையும் படைத்தவன் அல்லாஹ். அனைத்து படைப்புகளையும் முன்னெத்தி ரோமத்தால் பிடித்துக் கொண்டிருப்பவன் அல்லாஹ். கல்லா கதரை ஏற்படுத்தியவன் அல்லாஹ். ரஹ்மத்துடைய மலக்குகள், நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள், குதுபுமார்கள் அனைவர்களையும் படைத்திருப்பவனும் அல்லாஹ். எனவே பெருமை அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். நாம உடம்புல சுவந்து இருப்பதெல்லாம் நஜீஸ். நம்முடைய துர்நாற்றம் நமக்கே பொறுக்க முடியாது, நம்முடைய வியர்வை நாற்றம் நமக்கே பொறுக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது காலையில் விழித்து எழுந்தால் பிரஷ் பண்ணாமல் இன்னொருவருடைய முன்னிலையில் பேச முடியாத நாம், கண்களால், காதுகளால், வாயினால், மூக்கினால், முன்துவாரம் பின்துவாரத்தினால் வெளியாகுவதெல்லாம் நஜீசு. அதுக்குள்ள நமக்கு என்ன பெருமை? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் பெருமை. நாம் பாவிகள், அல்லாஹ்விடத்திலே அடிக்கடி இஸ்திக்பார் செய்யப்படக்கூடியவர்கள். அல்லாஹ்வை தவிர நம்மை மன்னிப்பதற்கு வேறு யாராலும் முடியாது. எனவே அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, வாழ்வது கொஞ்ச காலம். நம்முடைய உடம்பில் உயிர் இருக்கும் வரையில், அதாவது அல்லாஹ் தந்த உயிர் நம்முடைய உடம்பில் இருக்கும் வரையில்தான் நம்முடைய பணம், நம்முடைய இல்மு,
நம்முடைய அறிவு, நம்முடைய பலம், நம்முடைய வீடு வாசல், நம்முடைய சொத்து செல்வங்கள் அனைத்துமே எப்படிப்பட்ட கோடீஸ்வரராக இருந்தாலும், எப்படிப்பட்ட நற்குணசீலராக இருந்தாலும், எப்படிப்பட்ட வியாபாரியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், ஆலிமாக இருந்தாலும், ஹாஃபிலாக இருந்தாலும், மௌத்து வரும் வரையில் தான் எல்லா ஆட்டமும். மௌத்து வந்துட்டு என்று சொன்னா குடும்பத்தில் உள்ளவர்களே பள்ளி வாசலுக்கு போய் அறிவித்து ஜனாசா குளிப்பாட்டுவதற்கும் கஃன் செய்வதற்கும் ஏற்பாடு செய்து பணம் செலவழித்து கபரு தோண்டுவதற்காக வேண்டி ஏற்பாடு செய்வார்கள். நமது விரோதிகள் கபரு தோண்டுவதல்ல. கணவன் மௌத்தானா மனைவியுடைய உத்தரவின்படி குடும்பத்தில் உள்ள அனைவர்களும் அந்த வீட்டை மையத்து வீடாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த மையத்தை அப்படியே வீட்டில் வைக்கப்பட்டிருக்கும். அந்த வீட்டுக்கு அந்த விழா, இந்த விழா, அந்த மஞ்சில், இந்த மஞ்சில், எத்தனையோ பேர் போட்டிருப்போம். அனைத்து பெயர்களும் மறைந்து நான் மையத்தூட்டுக்கு போறேன், நான் மையத்தூட்டுக்கு போறேன், இன்னும் ஹாஜியாட்ட வீட்டுக்கு போறேன்னு சொல்ல மாட்டோம், இன்னும் உஸ்தாதுல வீட்டுக்கு போறேன்னு சொல்ல மாட்டோம், இந்த டத்தோட வீட்டுக்கு போறோம்னு சொல்ல மாட்டோம். மையத்தோடு கணவனோ மனைவியோ குமரி பெண்ணோ வயதாளியோ பிள்ளை கிடைச்சி 2 மாசமோ 2 வருஷமோ குழந்தை பிள்ளையோ மையத்து வீடுதான். எவ்வளவு அன்பாக பாசமாக பழகினாலும் யாரும் யாருக்கும் உதவி செய்ய மாட்டார்கள். மௌத்தாகி 24 மணித்தியாலத்துக்குள்ளே சந்தூக்குல வைத்து குளிப்பாட்டிய பின்பு கொண்டு போய் கபருல தன்னந்தனியாக, சூடான காலமாக இருக்கலாம், குளிரான காலமாக இருக்கலாம், மழையாக இருக்கலாம், வெயிலாக இருக்கலாம், மிருகங்களோடு ஆடு மாடு அதே போல உடும்பு கோழி போன்றவைகள் நடமாடி திரியும் அந்த இடத்தில் தன்னந்தனியாக நாம கொண்டு போய் கபருல வைத்து விட்டு வருவோம். என்ன தெரியுமா காரணம்? அவருடைய உடம்பில் இருந்த உயிர் அல்லாஹ்விடத்தில் போய் சேர்ந்து விட்டது. அல்லாஹ் தந்த உயிரை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். அல்லாஹ் எடுத்துக்கொண்ட பின்பு இந்த உடம்பு மண்ணால் படைக்கப்பட்டதனால அது மண்ணுக்கே சொந்தம். மண்ணுக்கு சொந்தம் என்பதனால் அவரை கொண்டு போய் மண்ணோடு மண்ணாக அப்படியே வைக்கப்படும். எத்தனை மாதம், எத்தனை வருஷம், நூற்றுக்கணக்கான வருஷமா அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இப்ப இந்த கபருல வச்சதுக்கு பின்பு முன்கர் நக்கீர் அலைஹிம ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கபர் அறையில் இருக்கக்கூடிய 7 காலடி வச்சு எல்லாரும் வந்ததுக்கு பிறகு அவர்கள் வருவார்கள். நல்ல தோற்றத்தில் அவர்கள் வர வேண்டுமா? சங்கையான தோற்றத்தில் வர வேண்டுமா? நல்ல வாலிப தோற்றத்தில் வர வேண்டுமா? இந்த உலகத்தில் நாம் ஷைத்தானுக்கு மாற்றம் செய்ய வேண்டும், நஃப்ஸுக்கு மாற்றம் செய்ய வேண்டும், 5 வக்து தொழுகைகளை பேணுதலாக தொழ வேண்டும், பிள்ளைகளை அதபொழுக்கத்தோடு வளர்த்துவிட்டு மௌத்தாக வேண்டும், நற்குணத்தோடு மற்றவர்களுக்கு உதவி செய்தவர்களாக, சதக்காக்கள் கொடுத்தவர்களாக, அன்னதானங்கள் தான தர்மங்கள் கொடுத்தவர்களாக, மற்றவர்களை மன்னித்தவர்களாக, விட்டுக் கொடுத்தவர்களாக, புறம் பேசாமல், கோல் சொல்லாமல், முனாஃபிக்கு தனமாக நடக்காமல், எல்லோருக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு மனிதனாக, ஒரு பெண்மணியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து அல்லாஹ்வுடைய திருப்தியோடு திருப்பொருத்தத்தோடு மௌத்தாகினால் நிச்சயமாக முன்கர் நக்கீர் அலைஹிம ஸலாம் அவர்களுக்கு கேட்பதற்கு எந்த கேள்வியும் கிடையாது. சுவர்க்கத்தினுடைய வாசலை திறந்து தந்துவிட்டு போய்விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதற்கு மாறாக நாம் அல்லாஹ்வை மறந்தவர்களாக, சுபஹ் தொழுகை இல்லாதவர்களாக, இஷா தொழாதவர்களாக, வியாபாரம் கடை எல்லா வஸ்துக்கள் மீதும் ஆசைப்பட்டவர்களாக, தங்க நகைகள், வீடு, காணி, பூமிகள் மீது மட்டும் ஆசைப்பட்டவர்களாக அல்லாஹ்வை மறந்து, அல்லாஹ்வுடைய ரசூலை மறந்து, நேரத்துக்கு நேரம் தொழுகை இல்லாமல், ஓதல் இல்லாமல், ذிக்ர் ஸலவாத் இல்லாமல், கல்பை பரிசுத்தப்படுத்தாமல் நாம மௌத்தாகி விடுவோம் என்றிருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர்களுடைய தோற்றத்தை யாராலும் கபரில பார்க்க முடியாது, அவருடைய தோற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த நேரத்தில் கணவன் வருவதும் இல்லை, மனைவி வருவதும் இல்லை, பார்ட்னர் வருவதும் இல்லை, அம்மா அத்தா வருவதும் இல்லை, நம்முடைய பணம், காசு, இன்ஃபுளுன்ஸ், சொத்து செல்வங்கள் யாருமே வர முடியாது. நாம செய்த அமல்கள், நாம ஓதிய ஓதல்கள்,
திக்ருகள், ஸலவாத்துகள், கொடுத்த சதக்காக்கள், அதுவும் இஹ்லாஸோடு செய்த அமல்கள், இந்த அனைத்தும் நம்முடைய தலைமாட்டில் வந்து நின்றுவிடும். அதே போல கால் பக்கத்துல வந்து நின்றுவிடும். எனவே முன்கர் நக்கீர் அலைஹிம் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நம்மை கேள்வி எனக்கு கேட்க வரும் பொழுது நாம் பதில் சொல்ல வேண்டியதில்லை. நாம செய்த அமல்களே அவர்களுக்கு பதில் சொல்லி சுவர்க்கத்தின் வாசலை திறந்து கொடுப்பார்கள். அப்படி இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நரகத்தினுடைய பாதையை அல்லாஹ் திறந்து விடுவான். நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, நாம் நம்முடைய உடம்பை பேணுவது போல, உடம்பை அலங்கரிப்பது போல, அழிந்து போகக்கூடிய இந்த துனியாவுக்காக உடம்பை அலங்கரிக்கிறோம். ஒரு கல்யாண வைபவம் வந்துட்டா, அல்லது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் வந்துட்டா, அல்லது வீட்டில் ஒரு பெரிய விழா, அல்லது பிள்ளை பிறந்தது, அல்லது பிள்ளை பிறந்து 40வது நாள் ஏதாவது ஒரு சாப்பாடு வந்துட்டா, மற்றவர்கள் என்னை பார்த்து நான் இப்படிப்பட்டவன் என்று நினைக்க வேண்டும் என்பதற்காக பல ஆண்கள், பல பெண்கள் தன்னை அலங்கரிக்கிறார்கள், தன்னுடைய உடம்பை அலங்கரிக்கிறார்கள், தனது முடிகளை அலங்கரிக்கிறார்கள், மற்றவர்களுக்கு அந்த அழகை காட்ட வேண்டும் என்பதற்காக. ஆனால் அந்த நிமிடத்தில் கூட மௌத்து வரலாம். நாம் மௌத்தை பயந்தவர்களாக இல்லை. எனவேதான் நம்முடைய பாவ செயல் அதிகமாகி அதிகமாகி நன்மைகள் செய்வதற்கு நமக்கு கல்பு இடம் கொடுப்பதில்லை. நம்மை ஷைத்தான் குடிகொண்டிருக்கிறது, நப்சு குடிகொண்டிருக்கிறது. எந்த நேரமும் நமக்கு மௌத்து எப்பொழுது வரும் என்று தெரியாது என்பதை பயந்து நாம் தக்வாவோடு, பேணுதலோடு, நல்லவர்களாக, ஸ்ரீதேவிகளாக வாழ வேண்டும். நாம இவ்வளவு காலமும் உம்ராவுக்கு வர முந்தி எப்படியும் இருந்திருக்கலாம், நம்முடைய தொழுகை எப்படியும் இருந்திருக்கலாம், நம்முடைய ஜக்காத்து சதக்கா எப்படியும் இருந்திருக்கலாம். அதே போல நாம கடை செய்யக்கூடியவர்கள், அது மினி மார்க்கெட்டாக இருக்கலாம், ரெஸ்டாரண்டாக இருக்கலாம், வேறு வேறு புக் ஷாப்பாக இருக்கலாம். எப்படிப்பட்ட கடைகளாக இருந்தாலும் மலேசியாவில் உள்ளவர்களும் தான், இலங்கையில் உள்ளவர்களும் தான், இந்தியாவில் உள்ளவர்களும் தான், ஜும்மாவுடைய நேரம் வந்துவிட்டாலும் ஏனைய நேரங்களுக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையினால் நாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி முக்கியத்துவம் கொடுத்து நாம நேர காலத்தோடு ஜும்மாவுக்கு செல்லக்கூடிய பழக்க வழக்கங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னார், அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்ல நமக்கு தெளிவாக சொல்லுகிறான், ஜும்மாவுடைய நேரம் வந்துவிட்டால், ஜும்மாவுக்காக வேண்டி பாங்கு சொல்லப்பட்டால் நீங்கள் உங்களுடைய வியாபாரங்களை முடித்துக் கொள்ளுங்கள், வியாபாரங்களை தடுத்துக் கொள்ளுங்கள், தடுத்து நிறுத்தி நீங்கள் ஜும்மாவுக்காக கிளம்பி சென்று ஜும்மா முடிந்து வந்த உடனே ஃபந்தஷிரு பில் அர்த், ஃபந்தஷிரு பில் அர்த், முழு பூமியிலே பறந்து விரிந்து சென்று உடனடியாக போய் உங்களுடைய கடைகளை திறந்து உங்களுடைய வியாபாரத்தை ஆரம்பிச்சு வாகனங்கள்ல போய் உங்களுடைய வியாபாரங்களை ஆரம்பிங்க. அல்லாஹ்வுடைய பரக்கத்துகளை, ரஹ்மத்துகளை தேடி எடுங்க என்று சூரத்துல் ஜும்ஆவுல அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகிறான். எனவே உங்களுக்கு தெரியும் நல்லடியார்களே, நம்மட நாட்டிலும் இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் இருந்தால், யாராவது அப்படி செய்தால் அல்லாஹு தஆலா உங்கள் அனைவர்களுக்கும் ரஹமத்து செய்வானாக, பரக்கத்து செய்வானாக, வியாபாரத்தை மேன்மையாக்கி செல்வத்தை அதிகமாக்கி தருவானாக, 4 புறங்களில் இருந்தும் ஹலாலான ரிஸ்கை உங்கள் அனைவர்களுக்கும் தருவானாக. ரிஸ்கை தருபவன் அல்லாஹ். நாம நல்லமல் செஞ்சதுக்காக வேண்டியா 2 கண்களை தந்தான், நம்மட தக்குவாவை பார்த்தா நமக்கு நாவன்மையை தந்தான், நம்மட பேணுதலை பார்த்தா நமக்கு காது 2 தந்தான், நம்முடைய நல்ல ஓதல்களை பார்த்து திக்ரு ஸலவாத்தை பார்த்தா கைகால தந்தான், ஈமான தந்தான், அனைத்தையும் சும்மா தந்தான். தந்துவிட்டு நம்மை சோதிப்பதற்காக செல்வத்தை தந்திருக்கிறான். எனவே அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக நாம இன்ஷா அல்லாஹ் நம்முடைய கடைகளை 5 வக்துக்கு மூட வேண்டும் என்பதில்லை. 5 வக்து தொழுகைய நாம நமக்கு நேரம் கிடைக்கிற மாதிரி இமாம் ஜமாஅத்தோட தொழுகிறது இன்ஷா அல்லாஹ் பேணுதலாக இருக்குது. இன்னும் அல்லாஹ் பரக்கத்து செய்வான், அல்ஹம்துலில்லாஹ். என்றாலும்
5 வக்து எப்படியாவது நமக்கு தொழுது கொள்ளலாம். ஆனா ஜும்மாவுடைய விஷயம் குர்ஆனில தடுக்கப்பட்டது, குர்ஆன் மூலமாக எச்சரிக்கை செய்யப்பட்டது. அதன் மூலம் கிடைக்கும் பரக்கத்து, நமது குடும்பத்துக்கு கிடைக்கக்கூடிய ரஹமத்தை அல்லாஹ் ஒருவனே அறிவான். எனவே அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக நாம் உலகத்தில் வாழ்ந்து தற்பெருமை இல்லாதவர்களாகவே நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக Ömrüm bitirmiş viranemiyen, aklını yitirmiş divanemiyen. Ömrüm bitirmiş viranemiyen, aklını yitirmiş divanemiyen. Allahu Allah, 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 Allahu Allah. Kanat vururum, döner dururum, yanar kururum, mestanemiyem. Kanat vururum, döner dururum, yanar kururum, mestanemiyem. Allahu Allah, 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 Allahu Allah. Yaşlı gözlerim tutmaz dizlerim, yoğun gözlerim mestanemiyem. Yaşlı gözlerim tutmaz dizlerim, yoğun izlerim mestanemiyem. Allahu Allah, 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 Allahu Allah. Kanat vururum, döner dururum, yanar kururum, mestanemiyem. Kanat vururum, döner dururum, yanar kururum, mestanemiyem. Allahu Allah, 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 Allahu Allah. Yaşlı gözlerim tutmaz dizlerim, yoğun gözlerim mestanemiyem. Yaşlı gözlerim tutmaz dizlerim, yoğun izlerim mestanemiyem. Allahu Allah, Allahu Allah, Allahu Allah, Allahu Allah,
உலமாக்கள் கொடுத்த பயிற்சி, கல்வின் பரிசுத்தம், மண்டிக்கிற தன்மை, விட்டு கொடுக்கிற தன்மை, சிரிச்ச புன்முறுவல் புத்த முகம், அல்லாஹ் மட்டுமே நமக்கு உதவி செய்யலாம். உலகம் பொய்யானது, ஆகிரா உண்மையானது என்று மற்றவங்களுக்கு உதவி செய்யற அந்த தன்மையை பார்த்துட்டு சஹாபாக்களும் காவிரிகளும் ஒன்றோடொன்றாக வியாபாரம் பண்ணும் பொழுது பெரிய ஒரு வித்தியாசத்தை கண்டாங்க. உங்களுக்கு எப்படி இந்த நல்ல குணம், உங்களுக்கு எப்படி அல்லாஹ் இந்த தவக்குல், எப்படி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, இப்படி சிரிச்ச முகத்தோட வாழ்றீங்க, எப்படி மன்னிக்கிறீங்க, வம்பர்களாக முரடர்களாக இருந்த நீங்க இப்படி பஞ்சு போல நல்ல குணமுள்ள நற்குணசீலர்களாக மாறினீங்களே, இதுக்கு என்ன காரணம் என்று காவிர்களுக்கு ஆச்சரியமா போயிட்டு கேட்க தொடங்கிட்டாங்க. என்ன என்ன இதுக்கு காரணம் ஒன்றுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியா, அப்ப நமக்கு கொஞ்சம் காட்டுங்களே. வந்து பார்த்தா இஸ்லாத்தை தழுவியா, வந்து பாக்குற இஸ்லாத்துக்கு வந்தாச்சு. ஒவ்வொரு மூஜிசாத்துகள் அற்புதங்களை காட்டி காட்டி நற்குணத்தின் மூலம் தான் இஸ்லாம் வளர்ந்தது. எனவே நம்மட குடும்பத்துல பல பிரச்சனைகள் இருக்கும். பல பேர்களோடு நாம மௌத்து வரையில கோவிச்சு கொண்டுதான் இருப்பேன் நினைச்சிருப்போம், சத்தியம் பண்ணி இருப்போம், சபதமிட்டு இருப்போம். எது எப்படி இருந்தாலும் யாரு குற்றம் யாரு சுத்தம் என்றது பிறகு பார்ப்போம். நாம எல்லோரையும் மன்னித்து விட்டு கொடுத்து பொறுமையோட மன்னிப்பு கேட்டு முழு குடும்பமும் ஒற்றுமையாக வாழ்றதுக்கு நாம காரணமாக இருந்தா நாம கபருக்கு போன பிறகு நமது பிள்ளைகளை அல்லாஹ் பாதுகாப்பான். ஸ்ரீதேவிகளாக வாழுவார்கள். நாம கபருக்கு போன பிறகு நமது பிள்ளைகள் சீரழிந்தா அது நமக்குத்தான். எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, ஒற்றுமையாக விட்டு கொடுத்து மன்னித்து எல்லோரோடும் நல்ல சமாதானமாக வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹும்ம லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். إني أعوذ بك من الشك والشرك والشقاق والنفاق وسوء الأخلاق وسوء المنظر والمنقلب في المال والأهل والولد. اللهم إني أسألك அந்த பரக்கத்தினால் நம் அனைவர்களுடைய ஹாஜத்துகளையும் நிறைவேற்றுவாயாக. யா அல்லாஹ், நம்மிலே உள்ள நோயாளிகளை சுகப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், நம்மிலே கடனாளிகள் இருந்தால் அவர்களுக்கு நாலு புறங்கள் இருந்து பரக்கத்தையும் ரிஸ்கையும் செல்வத்தையும் அள்ளி வழங்குவாயாக. யா அல்லாஹ், நம்மிலே தக்வா இல்லாமல் பாவச் செயல்களில் மூழ்கியவர்கள் இருந்தால் யா அல்லாஹ், இந்த காபாவின் உன்னுடைய வீட்டின் ஹஜருல் அஸ்வத் கல்லின் பரக்கத்தை கொண்டு நம்மை நல்லவர்களாக, ஸ்ரீதேவிகளாக, குவாதாரிகளாக வாழ வைப்பாயாக.
போன மாதம் உறாவுக்கு போயிருந்தோம். ஹாஜரா டிராவல்ஸ் மூலியமாக எல்லாம் நல்லா சிறப்பாக இருந்துச்சு. இங்கே முதல் தடவையாக நாங்கள் போனோம். பயந்துக்கிட்டு தான் போனோம். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் நல்லபடியாக கேரளிலேருந்து மக்காவை போய் சேர்ற வரைக்கும் எல்லாம் நல்லா இருந்துச்சு. மௌலானா நல்லா எல்லாம் சொல்லி தந்த ஆணியருக்கு அதுவாக்க எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லை. தெரியாதவோட ஓட்ட தெரியாதவோட எல்லாம் பயம் இல்லாமல் போகலாம், கவலைப்படாமல் போகலாம். எல்லாம் அவங்க சொல்லி தருவாங்க. நாங்கள் எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை. அல்ஹம்துலில்லாஹ் அதே மாதிரி ஹோட்டலுங்க சாப்பாடுங்க எல்லாம் நல்லபடியாக இருந்துச்சு. எந்த பிரச்சனையும் இல்லை. திருப்பி வர்ற வரைக்கும் எல்லாத்துக்கும் எங்களுக்கு அவ்வளோ உறுதுணையாக இருந்து எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போய் எல்லாம் நல்லபடியாக காட்டினாங்க, எல்லாம் நல்லபடியாக செஞ்சாங்க. அதே மாதிரி மற்ற பிரச்சனைகள் கேட்டி பிரச்சனைகள் மற்ற பிரச்சனை எல்லாம் அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா ரூபாயினால நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வந்து சேர்ந்தோம். அப்புறம் வந்து ஆச்சாரத்தோட மூலியமாக ஆச்சாரத்தோட அஜி கமாம் நாடி அவங்க மூலியமாக போனால் நல்லா சிறப்பு கொடுத்தாங்க. பக்கத்துலேயே இருந்து எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. ரெண்டாவது என்ன செய்கிறது என்ன துவா வருது எல்லாத்துக்குமே அவங்க கூடவே இருந்து பக்கத்துலேயே இருப்பாங்க. எந்த தயக்கமும் இல்லை. யாரும் புதுசாக போகிறவங்க இவங்களுக்கு ரொம்ப வசதியாகவும் ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது. எங்களுக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் முறையாக போயிருந்தோம். எல்லா வசதியும் எல்லா இதுவும் சிறப்பு கொடுத்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. سلام سلام كمسك الختام عليكم حيبا بنايا كرام. سلام سلام كمسك الختام عليكم حيبا بنايا كرام. سلام سلام كمسك الختام عليكم நாம வந்து நிக்கிற இடம் வந்து பரக்கத்தான ஒரு மகிமையான இடம். என்னன்னு கேட்டா ஹரம் ஷரீஃப். ஹரம் ஷரீஃபில் இருக்கிறோம். பாதுகாக்கப்பட்ட கெட்ட விஷயங்கள் செய்வதற்கு, அதாவது ஒருத்தர கொலை செய்யறதுக்கு கூட முடியாது என்று சொல்றாங்க. கண்ணியமாக நாம இருக்கிறோம். அது ஒன்று. ரெண்டாவது இந்த பில்டிங் ஒன்று இருக்குது. இதுக்குள்ளதான் நம்முடைய நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க. بين هذا الأنام سكنتم فؤادي ورب العباد وأنتم مرامي وأقصى المراد. وأنتم مرامي وأقصى المراد. السلام عليكم. السلام عليكم. يا دار قوم مؤمنين وإنا إن شاء الله بكم لاحقون. أنتم لنا سلف ونحن بالأثر. نسأل الله لنا ولكم العافية. طيب சின்னது அது முதலாவது மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. தன்னுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 25 வயது, ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு 40 வயது. ஆனா 20, 18, 22 வயது குமரி பெண்மணியை போல தான் இருந்தாங்க. அவங்க விதவையாக இருந்தாங்க. சரியா? அவங்கள திருமணம் முடிக்கிறதுக்கு ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கே ஆசை வந்தது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள திருமணம் முடிக்கணும்.
ஏன்னு சொன்னா அவங்க நபியாக வருவாங்க, நபியுடைய மனைவி என்ற பெயர் எடுக்கலாமே என்றதனாலே அல்ல. அவங்க ரசூலாக வருவாங்க, ரசூலுடைய மனைவி என்ற பெயர் எடுக்கலாமே என்றதனாலே அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் எல்லாம் மூமின்களுக்கு தாய்மார்கள். அவங்களுக்கு சல்லதாசம் அவங்களுக்கு பின்னால அவங்கள யாருக்கும் திருமணம் முடிக்க இயலாது. தாய் எல்லாருமே மூமின்களுக்கு தாய். யாரு? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் மனைவிமார்கள். அப்ப அந்த மனைவிமார்கள்ல நான் முதன்மையான ஒரு பெண்மணியாக மூமின்களுக்கு தாய் என்ற பெயர் எடுக்கலாமே என்றதனாலே அல்ல. அவங்க திருமணம் முடிக்கிறதுக்கு விரும்பினது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒரே ஒரு காரணத்துக்காக. என்ன காரணம் என்றா ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க மக்காவுல மாபெரும் கோடீஸ்வரியாக. இப்ப நான் பேசுறது அஸ்ஸலாமு அலைக்கும் யா சய்யிதத்தனா ஹதீஜத்துல் குப்ரா உம்முல் முஃமினீன் ரலியல்லாஹு தஆலா அன்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் யா சய்யிதனா قاسم ابن رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. ஒரு ஃபாத்திஹா ஓதிட்டு நீங்க உங்களுக்கு தேவையான மாதிரி அந்த இடத்துல இந்த இடத்துல யா அல்லாஹ் நான் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா காலடியில் இருக்கிறேன், நான் எந்த நோக்கத்துக்கு வந்தேனோ அந்த அவ்வளவு நோக்கத்தை நீ இவர்கள்ட்ட பரக்கத்தை கொண்டு, இவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருந்த அன்பின் பரக்கத்தை கொண்டு, இவர்கள் இஸ்லாத்துக்காக வேண்டி கோடிக்கணக்கில் செலவழிச்ச அந்த தியாகத்தின் மகிமையை கொண்டு யா அல்லாஹ் நீ நமக்கு. அவனோட பிள்ளைங்க யாரு என்றதை கேட்டு நாம படிக்கணும். சும்மா உம்ராவுக்கு வந்தோமா போனோமான்னு இல்லாம போய் கேட்டோம்டா மாஷாஅல்லாஹ். ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்ல நம்ம காலடிக்கு போய் அவங்களை ஜியாரத்து செஞ்சோம். ஜன்னத்துல் முஅல்லாவில் அடங்கி இருக்கிறாங்க, மக்காவில் அடங்கி இருக்கிறாங்க. அவங்க தானே தௌர் குகையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் அவங்களோட அத்தா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கும் சாப்பாடு கொண்டு போய் கொடுத்து அவங்க தானாமே என்று சொல்லி நீங்க அவங்கள பத்தி படிச்சா மனதுக்கு ரொம்ப ராஹத்தாயிருக்கு, இன்பமாயிருக்கு. சரியா? இன்ஷா அல்லாஹ். السلام عليكم. السلام عليكم يا سيدتنا أسماء بنت أبي بكر رضي الله تعالى عنكم. نسأل الله لنا ولكم العافية. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. சஹாபாக்களோட இருக்கும் பொழுது பல ஜின்கள் இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜின்களுக்கு அல்லாஹ்வை பற்றி இஸ்லாத்தை பற்றி சொல்லணும் என்று என்ன செஞ்சாங்க, முடிவெடுத்தாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, நான் இப்போ ஜின்களுக்கிட்ட போகிறேன், யாரும் எனக்கு நன்மை செய்யணும், நலவு செய்யணும், காப்பாற்றணும் என்ற எண்ணத்தோட வந்துடாதீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு கோடு போட்டாங்க. கோடு தானே, ஒரு கோடு கீறி இந்த கோட்டை யாரும் தாண்டாதீங்க, தாண்டினா உங்களுக்கு ஆபத்து. ஏன்னா ஜின்களுக்கு இந்த கோட்டுக்கு அங்கெல்லாம் வர முடியாது. எனக்கு முஹம்மதே அப்படித்தான் சொன்னார். முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க பெரிய நபி என்று கேள்விப்பட்டேன், என்னென்னமோ எல்லாம் செய்றீங்க, சூனியம் செஞ்சு நம்மட சில வணங்கக்கூடிய எத்தனையோ நம்மட அம்மா அத்தா மார்களை எல்லாம் வழி கெடுத்து நீங்க அல்லாஹ் அல்லாஹ் அந்த பக்கத்துக்கு எடுத்துக்கொண்டீங்களாம். உங்களால முடியுமெண்டா இந்த மரத்துக்கு உங்களுக்கு வந்து சலாம் சொல்லுங்க பார்க்கலாம் என்று சொன்ன உடனே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களோட சங்கையான முகத்துல எந்த விதமான மாற்றமோ பேதளிப்போ ஏற்படாம சிரிச்ச முகத்தோட சொன்னாங்க, நீயே போய் அந்த மரத்துக்கிட்ட சொல்லு, நான் சொன்னேன்னு சலாம் சொல்லு, நான் சொல்ல வேண்டியது இல்லைன்னு சொன்ன உடனே இவன் சொன்னான், எனக்கு பெரிய ஒரு சந்தர்ப்பம், மரம் எப்படி சலாம் சொல்ல போகுதுன்னு ஓடி வந்து, அண்ணன் உனக்கு முஹம்மது சலாம் சொல்றாரு என்று சொன்ன உடனே அந்த சப்தத்தை கேட்ட உடனே அந்த பெண்ணாம்பெரிய அந்த மரம் அப்படியே வலது பக்கம் சாஞ்சி இடது பக்கத்தில் இருக்கிற அவ்வளவு வேர், மரத்தினுடைய வேரும் புடுங்கப்பட்டு வந்தது. மறுபடியும் இடது பக்கத்துக்கு சாஞ்சுது. எல்லா வேரும் புடுங்குண்டு ஆணி வேரும் அப்படியே கலண்டு அந்த மரம் அப்படியே வந்து மேல நின்றுது. நம்ம நிக்கிற போல நின்று அப்படியே எல்லா கிளைகளையும் அப்படியே தாழ்த்து அவர்களை சுஜூது செய்யற மாதிரி அப்படியே துள்ளி துள்ளி வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று சலாம் சொன்னது. சலாம் சொன்ன உடனே
மரம் அப்படியே நிக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உத்தரவு கொடுக்கும் வரையில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் முக்தார் நிஷா. சென்ற 11ஆம் தேதி மார்ச் மாதம் இது ஹாஜரா ட்ராவல்ஸ் மூலயமா நாங்கள் குரூப்பாக உம்ரா எல்லாம் போயிட்டு வந்தோம். இது எங்கள் ஃபேமிலியிலேருந்து ஒரு மொத்தமாக எல்லாம் ஒரு 11 பேர் குடும்பத்தாரோட. இங்கே நான் எங்கள் வீட்டில் நான் ஒரு ஆளாக போனேன். மற்ற குடும்பத்தார் எல்லாம் சேர்ந்து 11 பேர் போனோம். இது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலேயே முதல்ல நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் உம்ரா போகிறது, அதனால ஒரு அச்சத்துடன் ஒரு பயத்துடன் தான் நான் முதல்ல கிளம்புனேன். ஆனால் போயிட்டு அவங்கள அங்கே போய் ஜெட்டாவில் போய் சேர்ந்ததோட முதல்ல நம்ம அங்கே ஆனந்த் மௌலானா அவர்கள் வந்து பஸ்ஸில் அவங்களா வந்தாங்க. வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் அவங்க வந்து எல்லாத்தையும் நல்லா அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளுக்கு தெரியாதவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு அவங்க வந்து அந்த இபாதத்துகளை அவங்க நம்மளுக்கு அவ்வளோ அழகாக தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. அதில் வந்து எங்களுக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப மன திருப்தியும் அடைஞ்சோம். அதே சமயத்தில் இபாதத்துகளை நல்ல மன ஓர்மையுடன் எல்லாருமா செஞ்சோம். அதில் வந்து உண்மையிலே நல்ல ஒரு பலனையும் நாங்கள் அடைஞ்சோம். எந்த ஒரு தயக்கம் இல்லை இது சொல்றதுக்கு. உண்மையிலேயே எவ்வளோ நம்மளுக்கு எங்களோட அந்த நாங்கள் அந்த இபாதத்துல நல்ல சொகுசாகவும் நல்ல பிரச்சனை இல்லாமல் செய்யறதுக்கு அவங்க எல்லா வழிகாட்டியாகவும் இருந்தாங்க. அதே போல ஹாஜரா டிராவல்ஸ் இங்கே இருந்து நடத்துகிற ஹாஜி கமால் முஸ்தபா மனைவி தில்சர் சகோதரி மாதிரி ஒரு நல்ல கைடன்ஸாகவும் இருந்து எங்களுக்கு கூட்டி போறது வர்றது அத்தனை விதத்திலையும் அவங்க வந்து எங்களுக்கு பல உதவிகள் செஞ்சிருக்கிறாங்க. அதே சமயத்தில் மௌலானா கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வந்து என்ன அவங்கள்ட்ட என்ன கேட்கணுமோ நம்ம தயக்கம் இல்லாமல் கேட்டு அவங்க கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம நம்மளுக்கு அவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு நம்மளுக்கு அவங்கள்ட்ட ஒரு தீர்வு கண்டோம். நம்ம அந்த ஜியாராத்களுக்கு கூட்டி போனாங்க. அதில் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண விதம் நம்மளுக்கு ஒன்று படிப்பினையாகவும் இருந்துச்சு. அதே சமயத்தில் சில இது அவங்க வந்து அந்த நடந்த சம்பவங்களை சொல்லி காட்டும்போது கண் கலங்கவும் வச்சிச்சு. பல இடத்துல நம்மளுக்கு மாற்றங்கள். அதை வந்து கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லவும் கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி அங்கே அவர்களுக்கு உதவியாகவும் ஹஜி அனாஸ் ஹஜி தாஜுதீன் 2 பேரும் அவங்களுக்கும் உதவியாக வந்திருந்தாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாருக்குமே ஆலை மாலான மாதிரி ஒரு நல்ல சீதேவிகள் மூலயமா நான் இந்த இதுக்கு இந்த உம்ராவுக்கு போனது வந்து உண்மையிலே ஒரு பெரிய குடிப்பனை நம்மளுக்கு. அது அந்த இது எல்லாருக்கும் கிடைக்கணும். இந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கணும். அவளோட முகப்பத்து எல்லாருக்குமே கிடைக்கணும். இதை வந்து நான் கண்டிப்பாக சொல்லத்தான் வேணும். இன்ஷா அல்லாஹ் அப்படியே யாரும் அடுத்து நான் வரும்போது நான் வந்து நேற்று வச்சுட்டு வந்தேன். அடுத்து நான் என் குடும்பத்தாருடன் என் கணவன் என் பிள்ளைகளுடன் சேர்ந்து நான் வந்து இன்னொரு உம்ரா நான் எல்லாரும் அடிக்கடி உம்ரா செய்யணும்ன்ற ஒரு நியத்தோடு தான் நான் அங்கே துவா செஞ்சுக்கிட்டு வந்தேன். இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் எங்களுக்காக வேண்டி நீங்களும் துவா செய்யுங்க. இதேபோல் மற்ற பேரும் தாராளமாக எந்த ஒரு உங்களுக்கு வந்து தயக்கமும் வேணாம், எந்த ஒரு கவலையும் வேணாம். தாராளமாக நீங்கள் வந்து இந்த ஹாஜரா டிராவல்ஸ் மூலயமா யாரும் போகிறனாலும் அந்த தாராளமாக அவ்வளோ ஹாஜி கமால் முஸ்தபா நாடலாம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وصحبه وسلم. اللهم إني أسألك الجنة لي وما كان لخلقك وتحمل عني وأهله إنه لا يغفر الذنوب إلا أنت. اللهم إني أسألك من خير ما سألك
கடந்த பல நாட்களாக உன்னுடைய இந்த காபாவை பார்த்து கொண்டே கிபிலாவை முன்னோக்கி தொழுது கொண்டிருந்தோம். அல்லாஹ், இன்றிலிருந்து இந்த காபா நமக்கு தூரமாக்கப்படும். ரப்பே, நாம் உடம்பால் காபாவை பிரிகிறோமே, அல்லாமல் நமது கல்பால் தூரமாகவில்லை. யா அல்லாஹ், இந்த காபாவை அடிக்கடி வந்து தவாஃப் செய்யும், உம்ரா செய்யும், ஹஜ் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், இனிமேல் நாம் தவறுகளோ பாவச் செயலோ மோசமான காரியங்களோ செய்து விடாமல் நம்மை பாதுகாக்கும் பொறுப்பு உனக்குத்தான். ரப்பே, தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நாம் தவறு செய்யக்கூடியவர்கள். எனவே إليك